சேலத்தில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜ் குறித்து அவரது நண்பர் தெரிவித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவருக்கு எந்தவிதமான உடல் பிரச்சனையும் இல்லை என்றும் உடல்நலக் குறைவு இருந்ததாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எப்படி இறந்தாருன்னு தெரியல. ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த முடிவு வந்து இதுக்கு பிறகு வெளியில் வந்தவிட தெரியும் எல்லாத்துக்கும். நான் வரல, அவர் கூட வரல. நான் சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர். அவர் இல்லை எந்த கட்சியிலையும் கிடையாது. அவர் ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்தாபடியே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது. நான் வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது சும்மா, அது அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இதன வரைக்கும் தெரியல. சொன்னாதான் நமக்கு தெரியும். எனக்கு ஒரு 20 வருஷமா எனக்கு ஒரு பழக்கம். இந்த ஊர்ல தான் இருக்கிறபடி எல்லாம் இருந்தபடி. சேலத்தில் தாவேகா கூட்டம் நடந்த இடத்தின் அருகே ஒருவர் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்ற மைதானத்திற்கு அருகே ஒருவர் இறந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இறந்தவரின் உடல் அருகே மது பாட்டில், தென்னமர பூச்சி மருந்து, கிழிந்த நிலையில் குடும்ப புகைப்படம் ஆகியவை கிடந்துள்ளன. இறந்தவரின் உடலை மீட்ட போலீசார் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.